வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. ஆல்ரெடி நம்ம சேனலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, காமராஜர் ஐயா அவர்களை பற்றிய ப்ரீவியஸ் இயர் கேள்வி ஒரு 50 கேள்வி பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, தேச தந்தை, அவரை பற்றிய முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவருடைய பிறப்பு மற்றும் இளமை காலத்தை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, 1869 அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தில் இருக்கிற போர்பந்தலில் பிறந்திருப்பாங்க. கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, அதாவது அவங்க அப்பாவை காபா காந்தி அப்படின்னா அம்மா புத்திலிபாய். திருமணம் பார்த்தோம் அப்படின்னா 1883 அவருடைய 13 வயதில் ஆயிருக்கு. அவங்களுடைய மனைவி கஸ்தூரிபாய், அவங்களுக்கு 14 வயது. ஓகேவா? அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, திருமணம் ஆயிருக்கு. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சிறு வயதிலேயே சிரவண பிதுர்பக்தி அப்படிங்கிற ஒரு ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்துருப்பாரு. ஸோ அந்த நாடகத்துல இருந்து ஹரிச்சந்திரன் அவருடைய அந்த ஏழ்மை நிலையிலையும் ரொம்ப கஷ்டமான நிலையிலையும் பொய் சொல்லாமல் இருந்திருப்பார். ஸோ அந்த நாடகத்தை பார்த்து தான் என்ன பண்ணியிருப்பாரு, எக்காலத்துலையுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுத்திருப்பாரு. அடுத்து அவரோட கல்வி மற்றும் வழக்கறிஞரான பணி. 1887 அகமதாபாத்தில் இருக்கிற மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடிச்சிருப்பாரு. 1888 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சட்டம் பயில்வதற்காக லண்டன் போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற இன்னர் டெம்பிள் அப்படிங்கிறது மூலயமா என்ன பண்ணியிருப்பாரு, பாரிஸ்டர் பட்டம், அதாவது வழக்கறிஞராக ஆகியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, வழக்கறிஞர் ஆகி முடிச்சதும் எப்போ இந்தியா வராங்க அப்படின்னா, 1891 வழக்கறிஞர் பட்டம் பெற்று இந்தியா வர்ற அவரு ராஜ்கோட் அந்த பகுதிகளிலையும் பம்பாயிலையும் என்ன பண்ணுறாங்க, வழக்கறிஞரை கொஞ்ச நாள் பணிபுரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, 1893 குஜராத்ல ஒரு வணிகராக இருந்தவர் தான் அப்துல்லா. அவருக்காக என்ன பண்றாரு, அவருக்காக வாதாடுவதற்காக அவர் மூலயமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சட்டப்பணிக்காக எங்க போவாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவுக்கு 1891 தான் வராங்க. பட்டம் முடிச்சுட்டு 93 திரும்பவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குஜராத் போவாங்க. ஓகேவா? அப்படி தென்னாப்பிரிக்கா போவாங்க. குஜராத்லேருந்து தென்னாப்பிரிக்கா போவாங்க. அப்படி அவங்க தென்னாப்பிரிக்கா போகும்போது, காந்தியடிகள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 1893 ஜூன் 7 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீட்டர் மாரிஸ்பர்க் ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வழிகட்டாயமாக காந்தியடிகளை இறக்கி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவில் அது என்ன எதற்காக போகிறாங்க, என்னென்ன அமைப்புகள்லாம் அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னா, 1904 கிடையாது, 1905 என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் 1910 டால்டாய்ஸ் பண்ணையையும் அமைச்சிருப்பாங்க. அவரை பற்றின ஒரு முக்கியமான தகவல். ஓகேவா? ஸோ காந்தியடிகளுடைய அரசியல் குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ காந்தியடிகளுடைய அரசியல் குரு யாரு, கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அந்த பிரச்சனை தென்னாப்பிரிக்கா போனார் இல்லையா, ஸோ அங்கே அந்த பிரச்சனை அங்கே இருக்கிற மக்களுக்காகலாம் வாதாடி நிறையா நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, 1915 ஜனவரி 9 மீண்டும் இந்தியா வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. போராட்டங்கள் எல்லாமே இந்தியாவில் தான் பண்ணியிருப்பாங்க. காந்தியடிகள் இந்த ஜனவரி 9 1915 இந்தியா திரும்பி வந்தாங்க இல்லையா, அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக 2003 என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டாடிட்டு வரோம். எப்பயில இருந்து, 2003 இருந்து ஜனவரி 9 காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த தினத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடி வரோம். நெக்ஸ்ட் இந்திய விடுதலைக்குள்ள காந்தியடிகள் என்னென்ன போராட்டங்கள்ல ஈடுபட்டாரு. ஆரம்ப கால போராட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1917 சாம்ரான் சத்தியாகிரகம். ஓகேவா? அந்த கருநில சாயம் இந்தியோ பயிரிட சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதற்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாரு. 1918 கேடா சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பாரு. அதே 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தத்தில் இந்த தொழிலாளர்களுக்காக. ஸோ இந்த 3 ஆரம்ப கால போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. முக்கிய இயக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்ப்பு 1919 நடந்திருக்கும். 1920 ஒத்துழையாமை இயக்கம். 1921 அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மதுரை வந்திருப்பாங்க. ஸோ அங்கே மக்கள் அரை ஆடை உடுத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அரை ஆடை தான் நம்ம அணியணும் இதுக்கு மேலே அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாரு. எப்பயிலிருந்து, 1921 இருந்து. 1922 சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதன் விளைவாக என்ன பண்ணியிருப்பாரு, ஒத்துழையாமை இயக்கத்தை 20 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இயக்கத்தை பிப்ரவரி 12 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறுத்திடுவாங்க. சௌரி சௌரா சம்பவத்தின் காரணமாக ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்திருப்பாங்க. பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக இருந்திருப்பாரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பாரு. அது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, 1924 நடந்திருக்கும். ஸோ 1930 உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை நடத்திருப்பாங்களா. 1931 காந்திக்கும் ரவீனுக்கும் இடையில என்ன ஆகும், ஒப்பந்தம் நடக்கும் மார்ச் 5. ஓகேவா? பூனா ஒப்பந்தம் பார்க்கும்போது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையில 1932 நடந்திருக்கும். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது செய் அல்லது செத்துமணி அப்படிங்கிற வாசகத்தை சொல்லியிருப்பாங்களா, அது எப்போ அப்படின்னா 1942. ஸோ 19 பார்க்கும்போது ரவுலட், ஜாலியன் வாலாபாக், 20 ஒத்துழையாமை இயக்கம், 21 மதுரைக்கு வந்திருப்பாங்க. 22 சௌரி சௌரா சம்பவத்தின் விளைவாக ஒத்துழையாமை இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப பெற்றிருப்பாங்க. 24 பெல்காம் மாநாடு தலைவர், 30 உப்பு சத்தியாகிரகம், 31 காந்தி ரவீன் ஒப்பந்தம், 32 பார்த்தோம் அப்படின்னா பூனே ஒப்பந்தம், 42 பார்க்கும்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும். புத்தகங்கள் மற்றும் இதழ்கள். இவருக்கு காந்தியடிகளுடைய வாழ்க்கையில தாக்கங்களை ஏற்படுத்தின நூல்கள் அப்படின்னு சில இருக்கு. அதாவது டால்டாய்ஸ் அவர்கள் எழுதிய கடவுளின் அரசாங்கம் முன்னில் உன்னது அப்படிங்கிற நூலும், ஜான் ரஸ்கின் எழுதிய அண்ட் தி லாஸ்ட் அப்படிங்கிற புத்தகமும், தாராவின் சட்ட மறுப்பு அப்படிங்கிற புத்தகங்களும் தான் காந்தி தன்னுடைய வாழ்க்கையில தாக்கங்களை ஏற்படுத்தின நூல்களாக குறிப்பிட்டிருக்காங்க. யங் இந்தியா, ஹரிஜன் அவர் ஜீன் அப்படிங்கிற
இதழ்களெல்லாம் பணியாற்றியிருப்பாங்க. காந்தியடிகள் எழுதிய நூல்கள் ஹிந்த் வராஜ் அப்படிங்கிற நூலை 1909 எழுதியிருக்காரு. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல் 1928. எனது சத்திய சோதனை அதாவது அவருடைய சுயசரிதை நூல் 1927. என் கனவு இந்தியா ஆஃப் மை ட்ரீம் அப்படிங்கிற நூலை 1947 எழுதியிருக்காங்க. ஸோ சிறப்பு மற்றும் பொன்மொழிகள், அதாவது காந்தியடிகளை மகாத்மா அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தினாங்க. காந்தியடிகளை மகாத்மா அப்படின்னு அழைச்சவர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அப்போ காந்தியடிகளை தேச தந்தையே அப்படின்னு அழைச்சவர் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாரு? தமிழின் மீது ஆர்வம் அவருக்கு வந்ததுனால என்ன பண்ணியிருப்பாராம், திருக்குறளை நேரடியாக படிக்க விரும்பியே நான் தமிழ் கற்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்போ இறந்திருப்பாரு? 1948 ஜனவரி 30 அன்று என்ன பண்ணியிருப்பாங்க, நாதுராம் கோட்சா அப்படிங்கிறவரால் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா காந்தியடிகளை சுட்டு கொண்டு இருப்பாங்க. ஓகேவா? 1948 ஜனவரி 30. அப்போ காந்தியடிகளை மகாத்மா அப்படின்னு அழைச்சவர் ரவீந்திரநாத் தாகூர், தேச தந்தையை அப்படின்னு அழைச்சவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1969 அக்டோபர் 22 பிறக்கிறாங்க. 1948 ஜனவரி 30 அன்று சுட்டு கொல்லப்படுறாங்க. ஸோ இதே மாதிரியான முக்கியமான தகவல்களுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு தலைவருடைய முக்கியமான டீட்டெயில்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.